அன்று காலை திருச்செந்தூர் கடல்ல படகுல நின்ன அந்த பெரியவரும் அவரோட பணியாளர்களும் முத்துக்குளிப்பவர்களும் எதையோ தொலைத்து தேடுறது மாதிரி அலைஞ்சி தேடினாங்க. சிலர் கடல்ல குதிச்சு மூழ்கி எழுந்தாங்க. விரக்தியோட நல்லா தேடிட்டோம், எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பெரியவர் முகம் வாடினது. இருந்தாலும் நம்பிக்கையோட இன்னும் நல்லா தேடி பாருங்கன்னு பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டாரு. அந்த நேரம் அந்த பெரியவர் கூட படகுல நின்னுட்டு இருந்த ஒருத்தர் ஏதோ ஒரு உணர்வுல கொஞ்சம் மேல வானத்தை நோக்கி நிமிர்ந்து பார்த்தாரு. உடனே அவர் முகம் பிரகாசமானது. அவர் மேல பாக்குறத கவனிச்ச அந்த பெரியவரும் மேல நிமிர்ந்து பார்த்தாரு. புலங்காகிதம் அடைஞ்சாரு. அடடா, அதுதான் கனவில் முருகன் அருளிய அதே காட்சி. வானத்துல ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. மெய் சிலிர்த்த அவர்கள் முருகா முருகா சரவண பவனே வெற்றி வேலாயுதா என்று கூவி தலைமேல் கைகளை கூப்பினர். அங்க எலுமிச்சம்பழம் ஒன்று தண்ணீர்ல மிதந்தது. பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனின் மனைவி பல வருட ஏக்கத்திற்கும் எண்ணற்ற வேண்டுதலுக்கும் பிறகு கருவுற்றாள். அன்றிரவு அவளுக்கு பிரசவ வலி வந்தது. தன்னோட குழந்தையின் முகத்தை பார்க்க அரண்மனை மாடத்துல ஆவலா காத்திருந்தான் மன்னன். திடீர்னு அந்த அமைதிக்கு நடுவுல குழந்தை பிறந்து அழும் சத்தம் கேட்டது. ஆவலா உள்ள போனான் மன்னன். மனைவி மயக்க நிலையில இருக்கா. அரண்மனை வைத்தியச்சி ஒரு அதிர்ச்சியான முகத்தோட கைகள் நடுங்க குழந்தைய வச்சிட்டு மன்னன் மின்ன நின்னா. அவளோட முகத்தோற்றத்தை பார்த்து குழம்பியபடியே மன்னன் குழந்தையை பார்த்தான். அதிர்ந்தான். அவனோட இதய துடிப்பே நின்னது மாதிரி இருந்தது. காரணம், அந்த குழந்தைக்கு முகம் மட்டும் குதிரையின் முகமாயிருந்தது. உடல் மனித உடலாயிருந்தது. முருகா, இது என்ன சோதனைன்னு செந்திலாண்டவர் கிட்ட போய் நின்னான். பல நாள் தவம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து உன் வரத்தால் பெற்ற பிள்ளை இப்படி குதிரை முகத்தோட பிறந்திருக்கே முருகான்னு கண்ணீர் மல்க மன்றாடினான். எந்த பதிலும் இல்ல. கடற்கரைக்கு நடந்தான். கடல் அலைகள் என்னைக்கும் இல்லாத அளவு சீற்றத்தோட இருந்தது. அலைகளை பார்த்தபடியே யோசனையிலேயே அமர்ந்தான். அங்க ஒரு சிறுவன் கடற்கரை மணல்ல உட்கார்ந்து தனியா விளையாடிட்டு இருந்தான். சிறுவனை கவனிச்ச மன்னன் அவன் செய்யற மணல் சிற்பத்தை பார்த்தாரு. ஒரு அழகான குதிரையை வடிவமைச்சிருந்தான் சிறுவன். அதை பார்த்த மன்னனுக்கு குழப்பமானது. அந்த சிற்பத்தை வடிவமைத்த அந்த சிறுவன் இறுதியா அந்த குதிரை தலைய ஒரு காலால எட்டி மிதிச்சான். இந்த செயலை பார்த்த மன்னனுக்கு தன்னோட பருவ வயதில் ஆணவத்தினால் தான் செய்த பாவம் நினைவுக்கு வந்தது. குதிரை சிற்பத்தை மிதித்த சிறுவன் நேரா மன்னன் கிட்ட வந்து, மன்னா, நாம் செய்யும் பாவங்கள் கர்ம வினைகளாக நம்ம சுற்றி கொண்டுதான் இருக்கும். அந்த பயனை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் சொன்னாரு, சிறுவா, உன் தோற்றமும் நீ சொல்லும் சொற்களையும் வைத்து பார்க்கும்போது நீ சாதாரண சிறுவனாக தெரியவில்லையே. தாங்கள் யார்? மன்னா, நான் யாராக இருந்தால் என்ன? உன் குறை தீர வேண்டுமென்றால் ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று சொல், உன் குறை தீரும் என்று கூறி மறைந்தான். வந்தது அந்த வடிவேலன் தான் என்பதை உறுதி செய்த மன்னன் பக்தி பெருமிதத்தோடு கண்களில் கண்ணீர் வழிய ஊரின் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினான். இந்த வார வீடியோல முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட ஸ்தலமும் 2ஆம் படை வீடுமான கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்தலம் என்ற பெருமையையும் பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவான வரலாற்றையும், அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தெரித்த அக்னியில் அவதரித்த ஆறுமுகனின் அவதாரத்தையும் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதில். வாங்க கதைக்குள்ள போகலாம். கிபி 16ஆம் நூற்றாண்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்க இறையூர் கிராமத்துல வடமலையப்ப பிள்ளைன்றவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த ஊர்லயே மிகப்பெரிய கல்விமானவர், பல கலைகளையும் கற்றவர். அன்னைக்கு காலையில அவரை அழைச்சிட்டு போக பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச திருமலை நாயக்கரின் காவலர்கள் பல்லக்கோட வந்திருந்தாங்க. தன்னை எதுக்கு இப்ப மன்னர் அழைச்சிட்டு வர சொல்லிருக்காருன்னு ஒரு தயக்கத்தோட வடமலையப்பன் பல்லக்குல ஏறி உட்கார்ந்து போனாரு. சின்ன வயசுல இருந்து வறுமையிலேயே வளர்ந்தவர் அவரு. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் கல்வி கற்றால்தான் வறுமை தீரும், அதன் மூலமாதான் உயர்நிலையை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டவர். அதுக்காக அலையா அலைஞ்சி அப்போ விஜயநகர மன்னர்களின் குலகுருவாக இருந்த வைணவ ஆச்சாரியார் கிட்ட இலக்கண இலக்கியங்களும் போர்க்கலைகளும் கத்துக்கிட்டாரு. வடமலையப்பரின் அறிவுத்திறன், போர்க்கலை பயிற்சி, நற்குணங்கள் என அனைத்தும் திருமலை நாயக்கரை எட்டியது. இப்படி ஒருத்தருக்கு நம்ம தேசத்திலேயே உயர் பதவி